காங்கிரஸ் எம்பி திருமிகு சுதா அவர்கள் இணைகிறார். மேம் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்படியான ரகசிய தகவல் கிடைத்தது, பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடியை தாக்குறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னு சபாநாயகர் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எதனால இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது இவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்ய கொஞ்சம் கூட அசிங்கம் பாராமல் ஒரு சபாநாயகர் சொல்லியிருப்பது மிக அதிர்ச்சியானது, வேதனைக்குரியது. இந்திய தேசத்தின் உயரிய பதவியில் இருக்கின்ற ஒரு பாரத பிரதமரை எப்படி மதிக்க வேண்டும் என்பது எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். அது வேணுமென்றால் பாஜகவை சார்ந்த எம்பிக்கள் வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். அவையில் இளம் தலைவர் ராகுல் காந்தி, அவர் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர், ஒட்டுமொத்த இந்திய தேச மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதற்காக, குறிப்பாக சைனா இந்திய தேசத்தின் எல்லையை ஆக்கிரமிக்கிறது, அது குறித்து விவாதிக்க வேண்டும். இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான விவாதம் அல்ல, ஒரு தேசத்தின் பிரதம மந்திரிக்கு எதிரான விவாதம் அல்ல. இது நம் எல்லையை சைனா ஊடுருவி பேஸ் அமைச்சர்கள் எப்படி இது நடந்தது என்பதை குறித்து இந்த அவையை விவாதிக்க வேண்டும். இது இந்த தேசத்தோட பிரச்சனை என்று ராகுல் காந்தி அவர்கள் கேட்கும் பொழுது அவர் பேசுவதற்கு மறுக்கிறார்கள். அவர் எழுந்து நிற்கும் போதே மைக் ஆஃப் செய்யப்படுகிறது. அவர் கேமரா அவர் பக்கம் இருந்து திருப்புகிறார்கள். அவையில் பல்வேறு விதமான கீழ்த்தரமான செயல்களை இன்றைக்கு கேலி கூத்தாக செய்து கொண்டிருப்பது பாஜக. எதிர்கட்சி தலைவரோட வேலை என்ன? மக்களுக்காக பேசுவதுதான். தேசத்தின் பாதுகாப்பு குறித்து ராகுல் காந்தி பேசாமல் யார் கேள்வி எழுப்புவார்கள்? இன்றைக்கு சீனா இந்தியாவில் ஊடுருவியிருக்கிறார்கள், அவர்கள் அடித்தளம் அமைத்திருக்கிறார்கள், பல்வேறு இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக கைலாஷ் மலையை அவர்கள் கைப்பற்றிய விதம் என்பது மிக மோசமானது. அது ஒரு இராணுவ துறையில் இருந்த ஒரு ஜெனரல் அவர்களே எழுதி புத்தகத்தில் இருந்த விஷயத்தை ராகுல் காந்தி அவர் பேசியிருக்கிறார். ராகுல் காந்தி சொல்கின்ற கருத்திற்கு நீங்க எதிர்கருத்து கூறலாம், ஆனால் அவரை நீங்க அனுமதிக்கவே இல்லை. அதுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருந்தோம். அதை தாண்டி அன்றைக்கு ரிஷிகாந்த் துபே என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவையில் மிக மோசமாக நமது முன்னாள் பாரத பிரதமர், இந்த தேசத்தை கட்டமைத்த நேரு அவர்களையும், இந்தியாவின் இரும்பு மங்கை உலகமே போற்றிய இந்திரா காந்தி அவர்களையும் கீழ்த்தரமாக இரண்டாம் தர வார்த்தைகளை கொண்டு பேசினார். அதுவும் பத்திரிகையில் நியூஸ் பேப்பரையும் புத்தகத்தையும் கையில் வைத்துக் கொண்டு தவறான தரவுகளை இவர்களே தயாரித்து வேண்டுமென்றே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று பேசிய பேச்சுக்கள் என்பது நாங்கள் அதை மறுத்தோம். அவர் பேசிய பேச்சுகளை திரும்ப பெற வேண்டும், அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும் நாங்கள் எழுப்பின ஒழிய, ஒரு தேசத்தின் பிரதம மந்திரியை தாக்குவது அவ்வளவு கீழ்த்தரமான செயல் இறங்குவதற்கு நாங்கள் பாஜகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை மிக சுத்த பொய், மோசமான ஒரு செயல். இப்படி ஒரு செயலை, இப்படி ஒரு வார்த்தையை, இப்படி ஒரு அறிவிப்பை சபாநாயகரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் எல்லாம் அந்த நாடாளுமன்ற கட்டிடம் என்பது கோயிலாக தான் நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த கோயிலில் இந்த நாட்டு மக்களுக்கான நியாயத்தை பெற்று தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும்தான் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற காங்கிரஸ் சார்ந்த அத்தனை குடிநீர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அவர் சொன்னது போன்ற ஒரு சின்ன செயல் கூட அங்கு நடக்கவில்லை. ஜனநாயக முறைப்படி எங்களோட குறையை நாங்கள் எழுப்பினோம். ஒரு பாதிக்கப்படுகின்ற யாராக இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி குரல் எழுப்புவதும் போராட்டம் செய்வதும் என்பது அனுமதிக்கப்பட்டதுதான். உண்மையை மறைக்கிறதுக்காக சபாநாயகர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நன்றி திருமிகு சுதா, உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.